மாண்புமிகு கே கதிரவன் அவர்கள் பேசுங்க. நீங்க கதிரவன் பேசலாம். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற ஈரோட்டு பெருங்கலவார் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். மாநில சுயாட்சி கோட்பாட்டின் தந்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை வணங்குகிறேன். சமூக நீதி 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சியின் ஆட்சியில்தான் சர்பிட்டு தியாகராஜர், DM நாயர், பனகல் அரசர் போன்ற திராவிட இயக்க தீரர்களால் போட்ட விதைதான் சமூக நீதி. தந்தை பெரியார் அவர்களால் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று 1929 நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். 1951 இந்திய பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, மறுமணம், தத்தெடுப்பு போன்ற சட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதே மாமன்றத்தில் 1989 ஆண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட லட்சியத்திற்கும் தந்தை பெரியார் அவர்களுடைய லட்சியத்திற்கும் எண்ணங்களை சட்ட வடிவம் கொடுக்கும் விதமாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற அந்த சட்டத்தை இதே மாமன்றத்தில் இருந்த எங்களுடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகின்றேன். ஏழை எளிய மக்கள் கல்வி பெற வேண்டும் என்று சொல்லி உயர்வில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கல்வியில் விலக்களித்த கல்வி புரட்சி செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பட்டியல் வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மக்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கியவர். தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் தேசிய அளவில் கல்வியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுப்பதற்காக மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி அன்றைய பாரத பிரதமர் VP சிங் அவருடைய வலியுறுத்தி கல்வி வேலை வாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த சமூக நீதி காவலர் தான் எங்களுடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற பணியை 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் பணியை மக்களுக்கு மாணவர்கள், இளைஞர்கள் படியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மேடைதோறும் முழங்கியவர்கள். கடந்த கால ஆட்சியில் எந்த மேடைக்கெல்லாம் எங்களுடைய கழக தலைவர் செல்கின்றாரோ அங்கே அவர் வலியுறுத்துவது படியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு காலை உணவு திட்டம், தமிழ் புதன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அவர்களுக்கு தந்தை போல் அறிவுறுத்திய எங்களுடைய கழக தலைவர், திராவிட தத்துவ தலைவர், ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்த எனக்கு இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக்கி என்னை பேச வைத்து அழகு வாய்த்த எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடக்குமுறைக்கு அஞ்சாதவர், சிறைச்சாலையை தன்னுடைய புன்னகையால் வரவேற்பவர் எங்களுடைய இளம் தலைவர், நாளைய தமிழகம் புரட்சியாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலர், மதச்சார்பின்மை தன்னுடைய பெயரிலே வைத்திருப்பவர், பரமக்குடி தொகுதியை தன்னுடைய சொந்த தொகுதி போல் நினைத்து என் வெற்றிக்கு வித்திட்டவர், அண்ணன் நான் என்று அழைத்தாலும் என்னை தந்தையாய் எனக்கு இருந்து என்னை பல்வேறு அரசியல் பொறுப்பு கொடுத்து அலங்கரிங்க முகவையினுடைய மாவட்ட கழக செயலர், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். ஒரு நாள் முழுவதும் எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதுகுளத்தூருடைய சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய RS ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய அழகிய பண்பாளர், அழகிய தமிழுக்கு சொந்தக்காரர், முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை இந்த நேரத்தில் வணங்குகிறேன். எங்களுடைய கொறடா, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி கொறடா அவர்களையும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களையும், எதிர்க்கட்சி துணை கொறடா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கிக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவன். என்னுடைய தாயார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து விட்டார். என்னுடைய தந்தை ஒரு விவசாயி, எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு எங்களை ஒரு விவசாயியாக இருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய உழைப்பையும் நேர்மையும் துணிச்சலையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்புவதற்கு பேருதவியாக இருந்த என்னுடைய தந்தை RK கருப்பையா அவர்களையும் என்னுடைய தாயார் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்குகின்றேன். அதற்கு உற்ற துணையாக இருந்த என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய மகள்கள், என்னுடைய மகன்கள், என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள் அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் நான் வணங்கிக் கொண்டு,
என்னுடைய விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை பரம்பக்குடி சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்த என் இதயத்தில் வீற்றிருக்கும் பரம்பக்குடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இந்த மாமன்றத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கழகத்தினுடைய ஒன்றிய நகர கிளைக்கழக பேரூர் கழக சார்பணி நிர்வாகிகளுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தாய்மாமன் அவர்கள் ஏற்கனவே 1989 இந்த பேரவைத் தேர்தல் நின்று தோல்வியடைந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கையை நான் உங்கள் முன்னால் முன்வைக்க விரும்புகின்றேன். முதலில் பரம்பக்குடி சட்டமன்ற தொகுதியில் யமனேஸ்வரம், சுந்தர் நகர், பொதுவக்குடி, குமரக்குடி பகுதிகளில் நெசவு தொழில் செய்யும் நெசவாளர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 88க்கு மேல ஒரு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றது. 8000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளார்கள். கையால் நெசவு உற்பத்தி செய்து சேலைகள், வேஷ்டிகள் மதுரை, சென்னை போன்ற நகர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அவருடைய அந்த ரா மெட்டீரியலுடைய பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டது. அதனால் அவருடைய கூலியை உயர்த்தி தருமாறு இந்த பேரவை வாயிலாக நான் வலியுறுத்தி கொண்டு, அந்த நெசவு தொழில் செய்யக்கூடிய நெசவாளர்கள் மழை காலங்களில் தங்களுடைய நெசவு தொழிலை தொடர முடியவில்லை. அதனால் அவருடைய மழைக்கால நிவாரண உதவித்தொகை அந்த நெசவாளருக்கு வழங்க வேண்டும் என்று இந்த பேரவையாக நான் வலியுறுத்துகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரம்பக்குடி நகர்ப்பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது. அதனால் அங்கே சுகாதாரம் மாசுபடுகின்றது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் உருவாகின்றது. ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36 வார்டுகளிலும் கழிவுநீர் வாய்க்காய் பிரச்சனை இருக்கின்றது. அந்த கழிவுநீர் வாய்க்காய்களையும் புதுப்பித்து பரம்பக்குடி நகரில் பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பரம்பக்குடி ஆயிர வைசிய சபை மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் வழிபடும் பிரசித்தி பெற்ற முத்தாளம்மன் ஆலயம் உள்ளது. பங்குனி திருவிழாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாக்குடன், தீச்சட்டி எடுத்து போன்ற நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கோவிலை சுற்றி 4 புறமும் உள்ள சாலைகளில் சுத்தமான முறையில் பராமரித்து புதிய சாலை அமைத்து தருமாறு பேரவையாக வலியுறுத்துகின்றேன். அன்புக்குரிய நம்முடைய பேரவைத் தலைவர்களே, பரமக்குடியில் மாணவர்கள், பட்டம் பெற்ற பட்டாதாரிகள் டிஎன்பிசி, யூபிசி போன்ற வங்கித் தேர்வுகளுக்கு மதுரை, சென்னை போன்ற நகரங்களுக்கு சென்று கட்டணம் செலுத்தி அவர்கள் பயிற்சி பெறக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே எங்களுடைய பரமக்குடி மாணவர்கள், இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு டிஎன்பிசி போட்டி தேர்வு மையத்தை அமைத்து தருமாறு பேரவைத் தலைவராக வலியுறுத்துகின்றேன். நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கையை உங்கள் வாயிலாக வைக்க விரும்புகின்றேன். பரமக்குடி நகரில் வந்து விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் கபடி, தடகள போட்டி, நம்முடைய கூடைப்பந்து போன்ற வீரர்கள் மாநில அளவில், மாவட்ட அளவில் இங்கே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பரம்பக்குடியில் ஒரு நவீன வசதியின் கூட கூடிய ஒரு விளையாட்டு அரங்கம் இல்லாமல் தங்களுடைய பயிற்சியை மேம்படுத்துவதில் பிரச்சனை இருக்கின்றது. எனவே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் பரம்பக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு நவீன வசதியுடன் கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அபிராமம் பகுதியில் பெரிய கண்மாயை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் உள்ளது. கண்மாயில் தண்ணீர் வரக்கூடிய கால்வாயும் வரத்து கால்வாயும் தூர்வாராமல் உள்ளது. கண்மாயின் வரத்து கால்வாயை தூர்வாரி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அபிராமம் பேரூராட்சியில் பெரிய வள்ளிவாசல் என்று ஒன்றது தமிழ்நாடு வக்ஃப் வாரிய சட்டத்தில் உள்ளது. தற்போது பள்ளிவாசல் சிதிலமடைந்து உள்ளதால் பள்ளிவாசல் பராமரிப்பதற்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்து தருமாறு வலியுறுத்துகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பரம்பக்குடி ஒன்றியம் பார்த்திபனூரை சுற்றி 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். பார்த்திபனூர் பேருந்து நிலையம் சிதிலமடைந்து புதிய பேருந்து நிலையம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பரம்பக்குடி ஒன்றியம் பார்த்திபனூர் வாரச்சந்தை நடைபெற்று வருகின்றது. சுற்றுவட்டார விவசாயிகள், பொதுமக்கள் சனிக்கிழமை வாரச்சந்தைக்கு வந்து செல்வது வழக்கம். சந்தை நடைபெறக்கூடிய இடம் ஒரு குறுகலான இடமாக இருக்கின்றது. எனவே வாரச்சந்தையை ஒரு விரிவான இடத்தில் அமைத்து தருமாறு வலியுறுத்துகின்றேன். நம்முடைய பார்த்திபனூர் ஊராட்சி என்பது 7,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வசித்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்திபனூர் ஊராட்சியை பேரூராட்சியாக உயர்த்தி தருமாறு வலியுறுத்துகின்றேன். பார்த்திபனூரில் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். பார்த்திபனூரை மையப்படுத்தி ஒரு தீயணைப்பு நிலையம் அமைத்து தருமாறு வலியுறுத்துகின்றேன். கமுதி ஒன்றியம் நத்தம் நெடியமாணிக்கம் செல்லும் சாலையையும் மண்டலமாணிக்கம் வீரசோழன் செல்லும் சாலையும் இருவழிச்சாலையாக அகலப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கமுதி திருச்சுழி செல்லும் சாலையை மண்டலமாணிக்கம் குண்டாறு ஆற்றின் குறுக்கே ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தருமாறு வலியுறுத்துகின்றேன். மண்டலமாணிக்கம் கண்மாயையும் நாராயணக்காடு கால்வாயையும் தூர்வாரி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மண்டலமாணிக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டி தருமாறு வலியுறுத்துகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நைநாயகல் ஒன்றியம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நாகநாதர் ஆலயம் ஒன்று உள்ளது.
இந்த ஆலயத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்கின்றனர். சுப முகூர்த்தங்களில் திருமணங்கள் நடைபெறுகிறது. தினதோறும் பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரங்களில் பக்தர்கள் அங்கே தங்கி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதில் அவர்கள் தங்குவதில் பிரச்சனை இருக்கின்றது. இதனால் அங்கே ஒரு தங்கும் விடுதியை கட்டித்தருமாறும், நாகநாதர் கோயில் முன்பாக உள்ள குளத்தில் பெண்கள் குளித்துவிட்டு உடைமாற்றுவதற்கு வசதியாக அந்த உடைமாற்று அறையும் ஒரு கழிப்பறையும் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நயினார் கோவிலிருந்து கொழுவூருக்கு செல்லக்கூடிய கொழுவூர் வழியாக கொடிக்குளம் செல்லக்கூடிய சாலையை அகலப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நயினாரில் ஒன்றியம் பொட்டவயல் பெரிய கண்மாய் உள்ளது. கண்மாயையும் கண்மாயுடைய வரத்து கால்வாயையும் தூர்வாரி தருமாறு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன். பரம்புக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கபடி, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பரம்புக்குடி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கபடி விளையாடு வீரர்கள் கொண்ட குழு இருக்கின்றது. கபடி விளையாடுவர்கள், விளையாட்டு வீரர்கள், போட்டிக்கு செல்லக்கூடிய வீரர்கள் விளையாட்டில் கையில், காலில், முட்டியில், வயிற்றில், தலையில் காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. கபடி விளையாடுவதற்கு பின்னால் ஒரு குடும்பம் உள்ளது. எனவே வீரர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு வாழ்நாள் காப்பீடு திட்டத்தை நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் எங்களுடைய ராமநாதபுரத்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர் வந்து எங்களுடைய இளம் தலைவர்களை அழைத்து வந்து கிட்டத்தட்ட 2500 பேருக்கு தன்னுடைய சொந்த நிதியில் ஒரு காப்பீடு திட்டத்தை அங்கே முன்னுதாரணமாக அறிமுகப்படுத்தினார் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த பேரவையில் தெரிவித்துள்ள கடமைப்பட்டுள்ளேன். போகலூர் ஒன்றியம் சேமனூர் ஊராட்சியில் சேமனூர், இணக்கம்பரியான், இமானுவேல் நகர், மேலச்சியாமனூர், செபஸ்தியார்புரம் ஆகிய கிராமங்களிலிருந்து தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு இணையாக எருதுகட்டு விழா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்றது. தமிழர்களின் வீர விளையாட்டான எருதுகட்டு நடைபெறும் மைதானத்தையும் கண்மாயையும் புனரமைத்து எருதுகட்டு நடத்தும் குழுவிற்கு அரசு ஊக்கத்தொகை வழங்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவராக வலியுறுத்துகின்றேன். சத்திரக்குடி வழியாக சேமனூர் வழியாக பூசேரி செல்லும் சாலையையும், நம்முடைய அரியகுடியிலிருந்து செல்லக்கூடிய அந்த சாலையையும், கவிதகுடியிலிருந்து வேப்பங்குளம் செல்லும் சாலையும் அகலப்படுத்தி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டு, சத்திரக்குடி வாரச்சந்தை ஒவ்வொரு திங்கள் அன்று நடைபெறும். ஏராளமான பொதுமக்கள் அங்கே வருவார்கள். சந்தை நடைபெறக்கூடிய இடம் ரொம்ப குறுகலான இடத்தில் இருந்தது. அந்த சந்தை கடைக்கு உள்ளே அது ஒரு வணிக வள கட்டடங்களை அமைத்து சந்தையை ஒழுங்குபடுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரம்புக்குடியில் ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்கின்றது. அங்கே சார்பு நீதிமன்றம், குற்றவியல் நடுவு நீதிமன்றம், கூடுதல் நடுவர் நீதிமன்றம் உள்ளிட்ட இருக்கின்றது. அதுல பரம்புக்குடி நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஒன்று அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு, இங்க பரம்புக்குடியில் புதுக்கோட்டையில் உள்ள NDPS நீதிமன்றத்தை பிரித்து பரம்புக்குடியில் புதிதாக ஒரு NDPS நீதிமன்றம் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மஞ்சூர் பகுதியில் அதனை சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய தொழில்துறை ஒன்றிய அரசின் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்டில் 2026 கனிம உரிமைகள் மற்றும் கனிம வளம் கொண்ட நிலங்கள் மீது மாநில அரசு விதிக்கும் வரி, ஜெஸ் மற்றும் பிற கட்டணங்களுக்கு ஒன்றிய அரசு நிபந்தனைகள் விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இந்த சட்டத்தினால் மாநிலத்தில் வரி விதிப்பு அதிகாரம் பறிபோகும் அபாயம் இருக்கின்றது. இதனால் தமிழ்நாடு அரசின் வருவாயும் குறையும். இதற்கு தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுடைய பதிலுரையில் அமைச்சரவை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு நிமிஷம் திருமதி ஒரே ஒரு சத்யா அவர்கள் நன்றி சொல்லுங்க. அதனால தான் நேரம் கொடுத்தேன் அவருக்கு. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி முடிங்க. பேசுங்க பேசட்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளோட பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே எங்களுடைய அரசில், எங்களுடைய கழக ஆட்சியில் விவசாயிகளுக்கு மண் எடுப்பதற்கு, மண்டல் மடுப்பதற்கு அனுமதி கொடுத்தோம். அது நடந்து கொண்டிருந்தது. இப்போது நம்முடைய தாவேக அரசுலையும் அந்த அனுமதி கொடுத்துருக்கீங்க. இப்போ உண்மையிலே நம்முடைய கிராமங்களில் உள்ள உண்மையான பிரச்சனையை நான் கூட எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு விவசாய வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வாங்குவது என்பதற்கு அவர் நேராக ஃபஸ்ட்டு போய் ஒரு கணினி மையத்துக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் வட்டாட்சியர் அலுவலகம் செல்ல வேண்டும். அவர் வட்டாட்சியர் சென்ற உடனே நேரடியாக அவர் அந்த பெர்மிட் பண்ணுறதில்லை. அவர் நேரடியாக திரும்ப வட்டாட்சியர் போய் வட்டாட்சியர்கிட்ட நினைவூட்டல் பண்ண வேண்டும். அப்புறம் BW டிபார்ட்மெண்ட்டுக்கு போன அவர் அந்த ஆர்டர் வாங்கிட்டு BW பொறியாளர்கிட்ட போய் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை BDOட்ட போகணும். இவ்வளவு பிரச்சனை ஒரு விவசாயிக்கு இருக்குது. விவசாயி வந்து அவர் எளிதாக அந்த விவசாயிக்கு என்ன தெரியும், அவன் வயலில் உழைக்க தெரியும், மண் வச்சு வெட்ட தெரியும், பொழுதோடு உழைக்க மட்டுமே தெரியக்கூடியவர் அந்த விவசாய மக்கள். அவர்கள் இந்த வண்டல் மண் எடுக்கிறதுல அவர் ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த விவசாயிகளுக்கு அந்த மண்டல் மண் எடுக்கக்கூடிய அந்த நடைமுறையை எளிதாக்க வேண்டும். நான் வந்து நேரடியாக கிராமப்புறத்தில் வாழ்கின்றவன். நான் எங்கள் அப்பா ஒரு விவசாயி. டெய்லி காலையில் நம்படி எடுத்துகிட்டு போய் சாயந்தரம் வயலில் வேலை பார்த்துட்டு வரக்கூடிய விவசாயி மகன்
நாங்கள் வயக்காட்டுக்கு போயிருக்கோம், உழுதுருக்கோம், விவசாயம் பண்ணியிருக்கோம், எல்லாமே எங்களுக்கு தெரியும். நான் உண்மையிலே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க விவசாயிகள், தாசில்தார்ட்ட சொல்லுங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது அதை. அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவரே, தாங்கள் வாயிலாக நம்முடைய அமைச்சருக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும். விவசாயிகள் நீங்கள் மனு கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த உத்தரவு கிடைக்க வேண்டும். 3 துறையில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை சிக்கலை ஒரே துறையில் கட்டுப்பாட்டின் கொண்டு விவசாயிகளுக்கு இந்த மணல் அள்ளக்கூடிய அந்த திட்டத்தை எளிமையாக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய எங்களுடைய கழக தலைவர் அவருக்கும், என்னை ஒரு எளிய தொண்டனை இங்கே அழைத்து வந்து பேச வைத்த என் வாழ்நாள் முழுவதும் நன்றி என்று கொண்டிருந்தால் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலர் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு இந்த நன்றியை எளியவனை அடையாளப்படுத்தி கழக தலைவரிடம் கூட்டி சென்று, எங்களுடைய இளம் தலைவரிடம் கூட்டி சென்று, இந்த அவைக்கு நானும் செல்கிறேன் தம்பி, நீனும் வாடா என்று என்னை அழைத்து கொண்டு இந்த பேரவைக்கு வந்த என் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து விட. நன்றி, வணக்கம். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசும்போது பல கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார். இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். 5 ஆண்டு காலம் விட்டுவிட்டு எங்களை நம்பித்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. அது புது உறுப்பினர். அதே நேரத்தில் முதல் முறையாக வந்திருக்காரு. முதல் முறையாக வந்திருக்காரு. இல்லை, மாண்பு முதல் முறையாக வந்திருக்காரு. இல்லை, நல்லா இருங்க, நான் சொல்லிடுறேன். இல்லை, நான் சொல்லி முடிச்சிருங்க ப்ளீஸ். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மண்டல் கமிஷனை பற்றி இங்கே சொன்னார். 50% என்று இந்திய நாட்டின் வரலாற்றில் 69% இடஒதுக்கீட்டை பெற்று வரலாறு படைத்த ஒரே தலைவி மாண்பு தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய பெரியார் வழியில் இருக்கிற நம்முடைய போற்றுதற்குரிய வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தையும் அவர்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது.